ஓகே, Fitshot கிட்ட இருந்து கிறிஸ்டல் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் லாஸ்ட் 22 டேஸாக என்னோட டெய்லி டிரைவர் அந்த ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். 3000 இல்லை 4000 2500 கொடுத்தாலே வாங்க வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். பட் இப்போ இது நார்மல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3999 அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு பெஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் இப்போ பிக் பில்லியன் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2699 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு தரமான ஸ்மார்ட் வாட்ச் ஏன் எதுக்கு அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். நெகட்டிவ் இருக்குது, அதை பற்றி இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாமே பண்ணிடுங்க. பை த வே, நான் கார்த்தி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Tech 47. உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸில் இப்படி என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டக்குன்னு பார்த்துடலாம். முன்னாடி இதோட இமேஜ் Fitshot கிறிஸ்டல் AMOLED காலிங் டிஸ்பிளே அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி இதோட ஒரு 8 ஃபீச்சர்ஸ், 1.8 inch AMOLED டிஸ்பிளே, ப்ளூடூத் காலிங், சோலோ சிங்க் டெக்னாலஜி, 560 nits பிரைட் டிஸ்பிளே, 24/7 health monitoring, 96% screen to body ratio, up to 15 days of battery life, 100+ sports mode அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த க்ரீன் கலர், ஸோ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு க்ரீன் கலர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு QR கோடு, இது ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஆமாம், இது வந்து iOS-க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்பிள் ஃபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 6990 அப்படிங்கிற ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நான் சொன்ன மாதிரி பிக் பில்லியன் டேஸில் 2699 அவைலபிளாக இருக்குது. பெஸ்ட் ப்ரைஸ். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லோகோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பாக்ஸை பொறுத்த வரைக்கும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள இந்த ஸ்மார்ட் வாட்ச் இருந்துச்சு, சார்ஜிங் கேபிள், அப்புறம் 2 QR கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று யூசர் மேனுவலுக்கு, இன்னொன்று வாரண்டிக்காக. ஸோ வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 1 year வாரண்டியும் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கிறது. இதை பற்றி நல்லாவே பேசலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச். ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட பாசிட்டிவ்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்துருவோம். பாசிட்டிவ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது இதோட டிஸ்பிளே. ஓகே, ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.8 inch AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிரைட்டான ஒரு டிஸ்பிளே அப்படின்னு நான் சொல்லணும். நான் அவுட்டோரில் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணி பார்த்தேன், எந்த பிரச்சனையும் எனக்கு வரல. இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு டிஸ்பிளே நான் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் நான் எதிர்பார்க்கல. பட் ரொம்ப தெளிவான ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பில்டு குவாலிட்டி. ஸோ பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே மெட்டல். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே மெட்டல் தான். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கிரிட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ஒரு டச், அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லை. இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரௌன், இது ரொட்டேட் பண்ணக்கூடிய க்ரௌன். இப்போ நான் இது ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா என்னோடய வாட்ச் ஃபேஸ் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை தவிர நான் மெனுவுக்கு போயிட்டேன் அப்படின்னா மெனு என்னால் இதில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த க்ரௌன் யூஸ் பண்ணி அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு தோணுச்சு. அது ஒன்று இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு பட்டன் கொடுத்துருக்கேன். இது கஸ்டமைசபிள் தான். உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வைக்கணுமோ அது உங்களுக்கு ஈஸியாகவே இதில் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். நான் இப்போது செலக்ட் பண்ணியிருக்கிற வாட்ச் ஃபேஸ் இது. ஸோ இந்த மாதிரி நிறைய வாட்ச் ஃபேஸ் இதோட ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஹேவ் ஓ ஃபிட் அப்படிங்கிறது அந்த ஆப்போட பேர். நான் சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்டுக்கும் iOS-க்கும் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு சிம்பிளாக உங்களால் சிங்க் பண்ணிக்க முடியும். அதான் இதோட அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது. அது பார்த்தீங்கன்னா சோலோ சிங்க் டெக்னாலஜி அப்படின்னு இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த ஆப்ஷன். இது என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ப்ளூடூத் காலிங் இருக்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 தடவை உங்களை ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ இது மேனுவலாக நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி ஐஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு தலைவலி அப்படின்னு நான் சொல்லலாம். பட் இது ஒரே ஒரு தடவை நீங்கள் கனெக்ட் பண்ணால் போதும். அந்த ஆப் வழியாக கனெக்ட் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, பக்காவாக ஒர்க் ஆகுது. நான் சொல்கிறேன் இல்லை, லாஸ்ட் 22 டேஸ் என்னோடய டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். டெய்லி டிரைவர் அப்படின்னா நான் ஃபுல் காலிங், ஸ்லீப் மானிட்டரிங், இது எல்லாமே நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன், பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், அந்த சோலோ சிங்க் டெக்னாலஜி அப்படிங்கிறது. நான் ரீசெட் பண்ணிலாம் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுவும் நல்லா ஒர்க் ஆகுது. இது அடுத்த ப்ளஸ் பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதோட வாட்சோட ஸ்ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இந்த வந்து 3 கலர் வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. ஒன்று இந்த க்ரீன் கலர், ஸோ இது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறக்காக தான் இது வாங்கினேன். இதை தவிர பார்த்தீங்கன்னா பிளாக் ஒன்று இருக்குது. இன்னொன்று இதில் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி ஒன்று இருக்குது, அதுவும் பிளாக் கலர் தான். பட் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்டாக் எப்போவுமே அவைலபிளாகவே இருக்கிறது இல்லை. நார்மல் இதை விட ஒரு 500 ரூபாய் அதிகமாக வேறு இருக்குது. பட் அதுக்கு ஒரு ஹேக் இருக்குது, நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதோட ஸ்ட்ராப் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்ட்ராப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ பாருங்கள், இது இந்த மாதிரி இதுக்குள்ளே விடுற மாதிரி ஒரு ஸ்ட்ராப் மாடல். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த கலரும் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. சில்வர் ப்ளஸ் க்ரீன் அப்படிங்கிற இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அடுத்த பாசிட்டிவ் போகிறதுக்கு முன்னாடி இதோட பில்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி ஒரு மெட்டல் ஃப்ரேம், இங்கே ஒரு க்ரவுன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு பட்டன் அவைலபிளாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான். ஸோ அது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். நான் அதை பற்றி பேசுகிறேன் உங்களுக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர், இந்த இடத்துல ஒரு மைக். எஸ், இந்த இடத்துல ஒரு மைக். ஸோ இவ்வளோ தான். பின்னாடி இது சார்ஜிங்கான ஒரு போர்ட். இது மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் தான், ப்ரொப்ரைட்டரியான இவங்களுக்கே உள்ள ஒரு சார்ஜிங் கேபிள். அதே மாதிரி இதோட வாட்ச் ஸ்ட்ராப் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவபிள் தான். ஸோ இந்த பின்னு யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் நிறையா மொத்தம் 3 ஸ்ட்ராப் நான் வச்சுருக்கேன். ஸோ 3 ஸ்ட்ராப்புமே இதில் ஒரு ஸ்டீல் ஸ்ட்ராப்பும் வச்சுருக்கேன். இதை வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ராப்பு 300 ரூபாய்க்கு நான் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் வாங்கினேன். பக்காவாக ஒர்க் ஆகுது. 22 mm. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராப் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த 500 ரூபா வேஸ்ட் பண்ணாங்கன்னா 300 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த கலருக்கு ஸ்ட்ராப்பும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பெஸ்ட். ஸோ அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். இதோட பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேட்டரி. ஸோ இது ஒரு நெகட்டிவ் ஆக்சுவலி. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 15 days பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து இதில் வந்து இந்த ஸ்லீப் மானிட்டரிங், அப்புறம் இந்த ஹார்ட் ரேட்டு, பிளட் ஆக்சிஜன், SpO2 இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்பப்போ செக் பண்ணுற மாதிரியே வச்சுருந்தேன். ஒரு 5 minutes 10 minutesக்கு செக் பண்ணுற மாதிரியே வச்சுருந்தேன். அப்படி வச்சதுனால எனக்கு ஒரு 2 to 2.5 days அவ்வளோதான், 2.5 நாள் மேக்ஸிமம், 2லேருந்து 2.5 நாள் அவ்வளோதான் எனக்கு பேட்டரி பேக்கப் கிடச்சிது. அவ்வளோதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்கேஸ் இதெல்லாமே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்க, அப்பப்போ தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேபி இன்னொரு 4-5 days எக்ஸ்ட்ரா கிடைக்கும். மேபி ஒரு 10 days கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 15 daysலாம் கிடைக்கிற மாதிரி இல்லை. பட் நீங்கள் 2 நாள் அப்படிங்கிறது ஓகே தான் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. ஏன் அப்படின்னா இதோட டிஸ்பிளேயோட பிரைட்னஸ். ஓகே, ஸோ இப்போ தான் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினீங்க அப்படின்னா அதில் பிரச்சனை என்னென்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கும். இதுலேயும் இருக்குது. இப்போ பாருங்கள், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன் ஆகும். இது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. ரைஸ் டு வேக் அதுவும் இருக்குது. ஓகே, ஸோ ரைஸ் டு வேக்கும் ஒர்க் ஆகுது. பட் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே அட் அ டைம் ஒர்க் ஆகாது. ஸோ ரைஸ் டு வேக்கும் ப்ளஸ் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ரெண்டுமே அட் அ டைம் ஒர்க் ஆகாது. இதில் ஏதாவது ஒன்று தான் ஒர்க் ஆகும். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. பட் இதில் அந்த பிரச்சனை இல்லை, ரெண்டுமே அட் அ டைம் ஒர்க் ஆகுது. அதுவும் இல்லாமல் இதோட பிரைட்னஸ் ரொம்ப பிரைட்டாக, ரொம்ப கிறிஸ்டல் கிளியரான ஒரு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னொரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு, டாப்பில் இருக்கிற பெசலும் கீழே இருக்கிற பெசலும் ஓரளவுக்கு ஈக்குவல், ரொம்ப அப்படியே காப்பி கிடையாது, ஓரளவுக்கு ஈக்குவலான ஒரு சைஸில் இருக்கிற டிஸ்பிளே. அதுவும் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் மாதிரி தோணுச்சு. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற பெசல் ரொம்ப பெருசாக இருக்கும், மேலே இருக்க ரொம்ப சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு ஈக்குவலான ஒரு டிஸ்பிளே அப்படிங்கிறது டிஸ்பிளே இந்த வாட்சுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிரைட்டான ஒரு டிஸ்பிளே, 60 Hz. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு ஃப்ளூயிடிக்காக தான் இருக்குது, ரொம்ப ஸ்டட்டரியாக ஸ்டக் ஆகிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அது இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட மானிட்டரிங், ஹெல்த் மானிட்டரிங். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக அவ்வளோ தெளிவான ஒரு டேட்டாலாம் உங்களுக்கு கொடுக்காது. ஓரளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது. ஸ்டெப்ஸு கால்குலேஷன் தப்பாக தாங்க பண்ணுது. நான் பைக்கில் போகும்போது யூஸ் பண்ணி பார்த்தேன். பைக்கில் போகும்போது ஒரு ஸ்டெப் எடுத்துக்குது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். அது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் உங்களோட ஸ்டெப் கவுண்டர் அதுக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இது வாங்க வேணாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். வேறு நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். அதில் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் அதுக்கு ஒர்த் இல்லை. பட் ஸ்லீப் ட்ராக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. அதில் எந்த பிரச்சனையுமே எனக்கு தெரியல. நான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி யாராவது என்கிட்ட கேட்டிருந்தாங்க அப்படின்னா வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் இப்போ வாங்குங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து அப்டேட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ ஃபிட்ஷாட் அப்படிங்கிறது ஒரு புது பிராண்ட். நான் பார்த்த வரைக்கும் 2-3 ஸ்மார்ட் வாட்ச் அவங்களோட ஓவராலாகவே அவைலபிளாக இருக்குது. பட் இவங்க கொடுத்த அப்டேட் அப்படிங்கிறது பேக் டு பேக் நிறைய அப்டேட் வந்துச்சு. ஆப்ளிகேஷனுக்கும் இந்த ஹவோ ஃபிட் அப்படிங்கிற ஆப்புக்கும் அப்டேட் வந்துச்சு. ஈவன் இந்த வாட்சுக்கு அப்டேட் வந்துச்சு. வாட்ச் ஃபேஸஸ் நிறைய கொடுத்தாங்க. இது உனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக தெரிஞ்சுது. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கால் வந்துச்சுன்னா காலோட கான்டாக்ட் நேம் வராமல் இருந்துச்சு, நம்பர் மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு அப்டேட் வந்துச்சு, அந்த ப்ராப்ளம் சால்வ். அடுத்தது எப்பவுமே நீங்கள் மியூசிக் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட ஸ்பீக்கர் இதோட ஸ்பீக்கரில் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. நான் ஒவ்வொரு தடவும் என்னோடய ஃபோனோட செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அங்கேயும் ஒரு அப்டேட் வந்துச்சு, ஃபிக்ஸ்ட்.
இந்த மாதிரி 2 முக்கியமான பிரச்சனை. இந்த 2 பிரச்சனையாலே எவரும் வாங்காதீங்க, யாரும் வாங்காதீங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டவங்க எல்லாமே வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இந்த 2 பிரச்சனையும் அவங்க சால்வ் பண்ணதுலேருந்து தரமான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு நான் சொல்கிறேன். பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் நான் சொன்ன மாதிரி பேட்டரி லைஃப் ஒரு பிரச்சனை தான். 2வது பிரச்சனை இதில் பின்னாடி கொடுத்துருக்கிற இது பிளாஸ்டிக் கிளாஸாவோ இல்லை கொஞ்சம் ஒரு கிளாஸி ஃபினிஷாவோ ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, வெளியே தெரியாது இல்லையா, ஸோ அதனால் அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் எனக்கு கேட்டிங்க அப்படின்னா இது. ஸோ ஆடியோ குவாலிட்டி காலிங் வந்து இன்டோரில் ஓகேங்க, நீங்கள் அவுட்டோர்லலாம் ஒர்த்து இல்லை, அந்த அளவுக்கு பயங்கர தெளிவாலாம் இருக்காது. இன்டோரில் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு அவசரத்துக்கு எடுத்துகிட்டு நான் இந்த இப்போ கால் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு, மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை எதுவுமே இல்லை. மெனு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் காட்டுறேன். ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மெனு வரும். ஸோ இதில் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேமரா ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் இதிலேயே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப் ட்ராக்கிங் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. நான் ஸ்லீப் ட்ராக்கிங் இதில் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது, நீங்கள் தான் மேனுவலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே இருந்து இப்படி கீழே இழுத்தீங்க அப்படின்னா அது சேஞ்ச் பண்ணுறதுக்கான டாகிள் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது தவிர ஒரு டார்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 2 ஆப்ஷன் தான். நீங்கள் செலக்ட் பண்ணுற வாட்ச் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரிலாம் மாறாது. 2 ஆப்ஷன், ஒன்று டிஜிட்டல் இல்லைனா இன்னொன்று அனலாக். ஸோ இந்த 2 மட்டும்தான் இருக்குது. இது நார்மலாக இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எல்லாமே இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லாக் வைக்கலாம், பாஸ்கோட் ஏதாவது போட்டு லாக் வைக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நான் சொன்னேன் இல்லையா, பிக் பில்லியன் டேஸில் 2699 அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இந்த வாட்சில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் செக் பண்ணிவிட்டு அப்பப்போ ரிப்ளை கொடுக்குறேன். ஏன்னா இன்னொரு 4-5 டேஸ் 30ஆம் தேதி வரைக்குமே இந்த பிக் பில்லியன் டே சேல் இருக்குது. அந்த டைம் வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வாட்ச் அவைலபிளாக தான் இருக்கும். வாங்குறதுக்கு முன்னாடி டவுட்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொன்னால் ஒர்த்தான ஸ்மார்ட் வாட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கேருந்து ஈஸியாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் கார்த்தி.